அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் மாசி மாதத்துடைய தேய்பிறை பிரதோஷம் இந்த நாளில் சிவபெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க. வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்தனையும் நீங்கி நலமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க, அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இந்த பதிவில் இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. நாளை வரக்கூடிய இந்த மாசி மாதத்துடைய முக்கியமான தேய்பிறை பிரதோஷம். இந்த தேய்பிறை பிரதோஷத்தில் நம்ம வாழ்க்கையில் தீர வேண்டிய கஷ்டங்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும். நாளைக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். ஏன்னா நாளைக்கு தான் மகா சிவராத்திரியும் சேர்ந்து வருகிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளில் நம்ம சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்தனையும் நீங்கும். அதனால முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட நாளைக்கு சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நாளைக்கு மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி அந்த நேரத்தில் தான் பிரதோஷம் நடைபெறும். பொதுவாகவே பிரதோஷம் அந்த நேரத்தில் தான் நடைபெறும். திரையோதசி திதியில் நடைபெறக்கூடிய இந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம சிவபெருமானை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் அதற்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு பிறக்கும். அதனால் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷ நாட்களில் நீங்கள் கோவிலுக்கு செஞ்ச சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபாடு செஞ்சுவாங்க. அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள், அலங்காரங்கள், ஆராதனைகள் எல்லாமே கண் குளிர காணுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். மற்ற நாட்களை விட பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி நாட்களில் நம்ம சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம முன் ஜென்மத்தில் செய்த பாவ வினைகள், தோஷங்கள், கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவும் குறிப்பாக நாளைக்கு வரக்கூடிய இந்த மாசி மாதத்துடைய தேய்பிறை பிரதோஷம் சிவராத்திரியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால இதை சுக்கிரவார பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் அப்படின்னா பண பிரச்சனைகள், பணம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், வறுமை நிலைகள்லாம் மாறணும் அப்படின்னு நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு அந்த பிரதோஷ பூஜையில் நீங்கள் கலந்துக்கோங்க. சரிங்க, இப்போ பிரதோஷ நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு செல்லும் போது உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம். அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை பொருட்களை நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம். ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அதை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல என்ன அப்படின்னா தூய்மையான பசும்பால். நம்மளுடைய வாழ்க்கையில் நீண்ட ஆரோக்கியம், நோய் நொடியின்றி ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பொதுவாக தூய்மையான பசும்பால் வாங்கி கொடுக்கறது நல்லது. நம்ம வாழ்க்கையில் சுபகாரிய தடைகள் இருக்குது, நம்ம வீட்டில் சுபகாரிய தடைகள் இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக மங்களங்கள் கூடி வரணும் அப்படின்னா நீங்கள் மஞ்சள், குங்குமம் இதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டும், நல்ல வேலை கிடைக்கணும், வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலையில் நல்ல உயர்வு கிடைக்கணும், இந்த மாதிரி எந்த விதமான வேலைகளில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாமே நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இளநீர் வாங்கி கொடுக்கலாம். குரல் வளம் இனிமையாகும். சர்க்கரை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா எதிர்ப்புகள், எதிர்மறையான விஷயங்கள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும். பழங்கள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா விளைச்சல் பெருகும். பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா செல்வம் உயரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தயிர் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா தன லாபம் அதிகரிக்கும். வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா தெய்வ தரிசனமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அபிஷேக பொருட்களில் உங்களால் முடிந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம். அதுலேயும் ரொம்ப முக்கியமானது விபூதி. விபூதி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கர்ம வினைகளும் நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால விபூதி, சந்தனம் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். பன்னீர் கூட வாங்கி கொடுக்கலாம்.
இல்லாமல் அர்ச்சனை பொருட்களான வில்வ இலை, ஒரு வில்வ இலை கிடைத்தால் கூட அந்த அளவுக்கு பலனாம். அதனால வில்வ இலை மாலை வாங்கி கொண்டு செல்றது ரொம்ப நல்லது. நாளைக்கு பிரதோஷம் சிவராத்திரி ரெண்டுமே வர்றதுனால ரொம்பவே அற்புதமான இந்த நாளில் வில்வ இலை மாலை கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். அதோடு நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை கூட நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். அபிஷேக பொருட்கள் மற்றும் அர்ச்சனை பொருட்களில் உங்களால் முடிந்ததை வாங்கி கொண்டு செல்லுங்கள். கோவிலுக்கு செல்லும் போது கண்டிப்பாக அந்த பிரதோஷ பூஜையில் கலந்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான குறைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையிலையுமே எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். சிவபெருமானுடைய பரிபூரண அருளும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.